வேதாகமம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சமயங்களிலும் எந்த விதமான சூழ்நிலைகளுக்கும் விடைகளை தருகிறது. நாம் எல்லோருக்கும் நம்மளுடைய வேலையில் உயர்வை ஆசைப்படுறோம். இல்லை நம்ம ஒரு சபையில் இருந்தால் அந்த சபையில் உயர ஆசைப்படுறோம். இல்லை ஒரு பெரிய ஒரு கூட்டத்தையோ வழிநடத்துகிறவர்களாக நாம் இருந்தால் அதில் நாம் வழிநடத்துவோராக, அதாவது லீடராக இருக்க ஆசைப்படுறோம். வேதம் அப்படி நம்ம மோஸ்ட்லி எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். முக்காவாசி ஜனங்களுக்கு அந்த ஆசை இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை அடைவதற்கான வழிகளை சொல்கிறது வேதம். மத்தேயு 20:26 உங்களுக்குள்ளே அப்படி இருக்கல் ஆகாது. உங்களில் எவனாயிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாயிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இது எப்படி உண்மையாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆஃபீஸில் ஒரு 5 பேர் ஒரே லெவலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் லீடர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் எந்த வேலையுமே செய்யாமல், இல்லை அந்த கொடுத்த வேலையை மட்டுமே செய்து அதுக்கு கூடுதலாக எதுவுமே செய்யாமல் இருந்தால் அவர் அந்த தொழிலில் அந்த ஒரு ஸ்கில்லில் வளரவே முடியாது. அவர் லீடராகும் தகுதியை இழக்கிறார். ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்து எல்லாவித சூழ்நிலையிலும் எல்லாவித பிரச்சனைகளையும் தான் முதன்மையாக நிறுத்தி கொண்டு எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து அதையெல்லாம் சால்வ் பண்ணுறாங்களோ, அவங்க என்ன ஸ்லோவாகவே அவங்களுக்கே அறியாமல் அவங்க எதை கற்றுக்கிறாங்க அப்படின்னா வழிநடத்துறதுக்கான அந்த ஸ்கில்லை அவங்க அடையிறாங்க, அந்த பலத்தை அடையிறாங்க, அந்த அறிவை அடையிறாங்க. அப்போது ஒரு குடும்பத்தில் கூட நாம் அந்த குடும்பத்தையோ அந்த ஜனங்களையோ சொந்த ஜனங்களையோ நம்ம வழிநடத்துகிறவராக நாம் இருக்கணும் அப்படின்னா நாம் அவங்க எல்லோருக்கும் பணிவிடைக்காரராக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அவர்களே வழிநடத்துகிறவராக நாம் மாறிவிடுவோம். ஒரு குடும்பத் தலைவன் தன் குடும்பத்திற்கே பணிவிடக்காரனாக இருக்கும்போது அவன் குடும்பத் தலைவனாக மாறுகிறான். இதற்கு எடுத்துக்காட்டாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தண்ணியை எடுத்துக்காட்டாக சொல்கிறார். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் ராஜாதி ராஜாவாக இருந்தாலும் அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் நம்மளுக்காக அவர் ஊழியம் செய்தார். 3.5 ஆண்டு காலங்கள் சுற்றி திரிந்தார், குணமாக்கினார். இப்பொழுது அப்படி செய்ததுனால அவருக்கு என்ன பலன் கிடைத்தது? தேவனுடைய